வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சிவவாக்கிய சித்தரனுடைய 55வது பாடலின் பொருளை காண்போம். இந்த பாடலானது சிவனையும் விஷ்ணுவையும் இணைத்து சிவனும் விஷ்ணுவும் சம்பந்தமாக பாடப்பட்ட ஒரு பாடல். அற்புதமான பொருளையும் காண்போம். பாடலை பாருங்கள். நாளியும் நாளியுப்பு நாளியான வாறு போல் ஆழியோனு மீசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடம் எருதிலேறு மீசனும் மியங்கு சக்கரத்தனையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீணர் அகிலே. இந்த பாடலை சற்று நான் பிரித்து கூறுகிறேன், கவனியுங்கள். நாளியும் நாளி உப்பு நாளியான வாறு போல் ஆழி ஓனும் ஈசனும் அமர்ந்து வாழ்ந்த இருந்திடம் எருதில் ஏறும் ஈசனும் இயங்கு சக்கரத்தனையும் வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீணர் நரகிலே. இந்த பாடலினுடைய பொருளை காண்போம். முதலாவது வரியை பாருங்கள். நாளியும் நாளி உப்பு நாளியான வாறு போல் என்றால், ஒரு படி நீரில் ஒரு படி உப்பை சேர்த்தால் அது அந்நீரிலேயே கரைந்து ஒரு படி உப்பு நீராகத்தான் இருக்கும். என்னவென்றால், ஒரு படி நீரை எடுத்து ஒரு படி உப்பையும் எடுத்து அந்த நீரையும் உப்பையும் ஒன்றாக சேர்த்து வைத்தால் அந்த உப்பானது அந்த நீரில் கரைந்து இறுதியாக நீராகவே காட்சியளிக்கும், நீராகவே மாறும். இதுவே இந்த முதலாவது வரியினுடைய பொருள். இரண்டாவது வரி ஆழியோனு மீசனும் அமர்ந்து வாழ்ந்திருந்திடம் என்றால், அதுபோலதான் இந்த ஒரு படி நீரில் ஒரு படி உப்பு கரைந்து இறுதியாக நீராகத்தான் இருக்கும் என்பது போலதான் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணுவும் திருச்சிற்றம்பலத்தில் நடனமிடும் ஈசனும் ஒன்றாகவே நம் உள்ளத்தில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளுங்கள். இதுவே இந்த இரண்டாவது வரியினுடைய பொருள். திருப்பாற்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு திருச்சிற்றம்பலத்தில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனும் ஒன்றாகவே, இந்த விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாகவே எமது உடலில் குடிகொண்டுள்ளனர். ஒரே பொருளாக விஷ்ணுவும் சிவனும் இணைந்து ஒரே பொருளாகவே எமது உடலில் எமது உள்ளத்தில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் இருவரும் இணைந்து ஒரே பொருளாக எமது உள்ளத்தில் அமர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தை அறிந்து கொள்ளுங்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். மூன்றாவது வரி எருதிலேறு மீசனும் மியங்கு சக்கரத்தனையும் என்றால், எருதாகிய நந்தியில் ஏறும் ஈசனையும், ஈசன் என்றால் சிவபெருமான், எருதாகிய நந்தியில் ஏறும் சிவனும் சக்ராயுதத்தை உடைய விஷ்ணு, இந்த இருவரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என கூறுகிறார் சிவவாக்கிய சித்தர். மூன்றாவது வரியினை கவனியுங்கள். எருதிலேறும் ஈசனும் இயங்கு சக்கரத்தனையும் என்றால், எருதாகிய நந்தியிலேறும் ஈசனையும் சக்ராயுதத்தை உடைய விஷ்ணுவையும். நான்காவது வரி வேறு கூறு பேசுவார் வீழ்வர் வீணர் அகிலே என்றால், இந்த எருதாகிய நந்தியிலேறும் ஈசனையும் சக்கராயத்தை உடைய விஷ்ணுவையும் அதுதான் பெரிது இதுதான் பெரிது என வேறுபடுத்தி கூறுபவர்கள், அதாவது சிவன்தான் பெரியவர், இல்லை விஷ்ணுதான் பெரியவர் என்று வேறுபடுத்தி கூறுபவர்கள் உண்மையான மெய்ப்பொருளை அறிய மாட்டாது கொடுமையான நரக குழியில் வீழ்வார்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். இந்த பாடலினுடைய பொருளை கேட்டவுடன் சிலருக்கு அச்சம் ஒன்று வரும். என்னவென்றால், நானும் இவ்வளவு காலம் சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று தானே வழிபட்டு கொண்டிருந்தேன். அப்படி என்றால் நானும் நரக குழியிலா விழுவேன். வேறுபடுத்தி, அதாவது சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று எண்ணி இருக்கலாம் நீங்கள். அது அவ்வளவு பெரிய தவறு இல்லை. ஆனால் சிவன் தான் பெரியவர், இல்லை விஷ்ணு தான் பெரியவர் என்று எவரையும் உயர்த்தி கூறக்கூடாது. அதுதான் தவறான விடயம் என சிவவாக்கிய சித்தர் இந்த பாடலினூடாக விளக்குகிறார். இதனால் இன்றிலிருந்து விளங்கிக் கொள்ளுங்கள், சிவனும் விஷ்ணுவும் ஒரே பொருள்தான். இந்த
இந்த சிவனையும் விஷ்ணுவையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது என்பதனை இன்றுடன் புரிந்து கொள்ளுங்கள். சிவன் தான் பெரியவர், இல்லை விஷ்ணு தான் பெரியவர் என்று கூறுதல் மாபெரும் தவறாகும். அவ்வாறு கூறுபவர்கள் கொடுமையான நரக குழியில்தான் இறுதியில் வீழ்வார்கள் என சிவவாக்கிய சித்தர் கூறுகிறார். நான் இதற்கு முந்தைய பாடல்களை சில பாடல்கள் ஷார்ட்ஸ் வீடியோவாகவும் போட்டிருந்தேன். ஆனால் நிறைய நபர்களை சென்றடையவில்லை. அதற்கு பிறகு பாடலாகவும் ஏஐ மூலம் பாடலையும் பொருளையும் வழங்கியிருந்தேன். அதுவும் நிறைய நபர்களை சென்றடையவில்லை. அதனால் நானே இனி அனைத்து பாடல்களுக்கும் சிறந்த உமக்கு விளங்கக்கூடிய வகையில் மிக இலகுவாக அனைத்து பாடல்களின் பொருளையும் நான் வழங்குகிறேன். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அடுத்தடுத்த போடும் சிவவாக்கிய சித்தரனுடைய அற்புதமான பாடல்களையும் அதனுடைய உண்மையான விளக்கத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த சிவவாக்கியம் எனும் நூலை முழுமையாக கற்பவர்கள் நோய்வாய்ப்படாமல், எந்த நோயிலும் அகப்படாமல், மாயைகளில் மாட்டுப்படாமல், எது உண்மையோ அந்த பொருளை நாடி சுகத்தோடு நோயில்லாமல் பிறவியில்லா பெருவாழ்வை அடைவார்கள். இதுதான் உண்மை. இந்த பாடலினுடைய தொடக்கத்திலேயே சிவவாக்கிய சித்தர் எழுதியுள்ளார். இந்த சிவவாக்கியத்தை முழுமையாக கற்பவர்கள் எந்த நோய் நொடியிலும் அகப்படாமல், மாயைகளில் மாட்டாமல், தெளிவாகவும் அறிவாகவும் இருப்பார்கள் என கூறியுள்ளார். அதனால் அடுத்தடுத்த பாடல்களை அறிந்து கொள்ளுங்கள். அதனுடைய பொருளையும் உண்மையான அற்புதமான பொருளையும் நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.